வணக்கம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நாம் 20வது பாடம் பயணம் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம். பயணம் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க இல்லையா? அப்படி அந்த போகிறது தான் என்னது? பயணம். ஆங்கிலத்தில் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜேர்னி. சரி, இப்போ இந்த பயணத்துக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒரு குட்டி பையன், சிட்டி அப்படின்னு ஒரு குட்டி பையன் குளிக்க போறான். குளிக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க? சோப்பு போடுவாங்க இல்லையா? அப்படி சோப்பு போடுறான். சோப்பு போடும்போது என்ன வரும்? நுரை வந்துச்சு. சில சமயம் பார்த்தீங்கன்னா பபுள் வரும் இல்லையா? குமிழி, தமிழ்ல வந்து குமிழின்னு சொல்லுவாங்க, பபுள் வரும். அப்படி இந்த சிட்டி குளிக்கும்போது ஒரு பபுள் வந்துச்சு. அந்த பபுள் ஆனது இல்லையா, அவனுடைய தலையில இருந்து நெத்தி, மூக்கு, அதே மாதிரி கன்னம், நாடி வலி வந்து இல்லையா, தோள்பட்டை, கை வலி வந்து, வயிறு வந்து, கால் வந்து அதுக்கப்புறம் அவனிடம் அந்த குமிழியானது விடைபெற்று போகுது. அப்படிங்கிற ஒரு பயணம் இங்க நடக்குது. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த பாடத்துக்கு பயணம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா அந்த சிட்டி பையனுக்கும் அந்த குமிழிக்குமான உரையாடல் தான் இந்த பாடம். புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா சிட்டியும் பாடல் பாடுவான், அதே மாதிரி அந்த குமிழியும் பாடல் பாடும். இப்படியாக ஒரு பாடலும் உரையாடலும் கலந்த பாடத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையான விஷயம் தான், ஆனா ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டான விஷயம். அப்படி இந்த சிட்டியும் குமிழியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாமா? பாருங்க. 20 பா யா நா இம் பயணம். பா யா 3 சொல்லினா இம் பயணம். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து கூட்டி படிச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த வார்த்தையை படிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை சேர்த்து படிச்சீங்கன்னா ஒரு வாக்கியம் நிறைவடையும். அப்பதான் உங்களுக்கு அந்த வாக்கியம் புரியும். புரியுதுங்களா? பாருங்க. கு இட்டி இப் குட்டி பையா இன் பையன், சி இட்டி சிட்டி, கு லி இக்கா இப் குளிக்க போனா இன் போனான். இப்ப சேர்த்து படிங்கவன். குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான். இந்த மாதிரி தான் படிக்கணும். புரியுதுங்களா? குழாயை திறந்தான், தண்ணீர் குபு குபுவென வந்தது. அப்ப குட்டி பையன் சிட்டி குளிக்க போனா, குழாயை திறந்தான், தண்ணீர் குபு குபுவென வந்தது. இப்ப உடனே அவன் ஒரு பாட்டு பாடுறான். குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் அப்படின்னு பாட்டு பாடுறான். என பாட்டு பாடியபடி வழலை கட்டியை குழைத்தான். இந்த வழலை கட்டினா என்ன சொல்லுங்க? சோப்பு. தமிழ் என்னது? வழலை கட்டி. புரியுதுங்களா? அந்த வழலை கட்டியை குழைத்தான். புரியுதுங்களா? அப்போ அப்படி அவன் அந்த வழலை கட்டிய குழைக்கும் போது அந்த வழலை கட்டிலிருந்து பபுள் வருது. அதே தமிழ்ல குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. பபுள் தமிழ்ல குமிழின்னு சொல்லுவாங்க. குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன் அப்படின்னு குமிழி பாடுது. பாருங்க. சிட்டியின் கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான். கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது. எங்கடா அவன் எங்க இருந்து இந்த பாட்டு கேட்குது அப்படின்னு கையை பார்க்குறான். கையை பார்த்த உடனே அந்த கையில அந்த குமிழி இருந்துகிட்டு இருக்கு. கை கால்கள் முளைத்து ஒரு வண்ண குமிழி ஒன்று பாடிக்கிட்டு இருக்கு. சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது. அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான். அவா அப்ப என்னடா இது குமிழி பாடுதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்க போனான்ல. நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி. இல்லையா? பபுளை தொட்டா உடைஞ்சிரும் இல்லையா? அதனால குமிழி என்ன சொல்லுச்சு? என்னை நீ தொட்டினா நான் உடைஞ்சிருவேன். சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான். இல்லையா? அப்ப என்ன பண்ண சிட்டி? குமிழிய தொடல. இப்போ மெல்ல தன் முகத்தை தேய்த்தான். இல்லையா? அப்போ குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி
நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என பாடியது. இல்லையா? அப்படியே அந்த நெற்றியில் அந்த பபுள் அப்படியே நடந்து அப்படியே அந்த பாட்டை பாடுது. புரியுதுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பாடலை கேட்டு புன்னகைத்தான் சிட்டி. இல்லையா? மீண்டும் தேய்க்க தொடங்கினான், மறுபடியும் தேய்க்க தொடங்கினான். அப்போ பாருங்க, சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். அப்படியே அந்த பபுள் என்ன பண்ணுது, நெத்தியிலிருந்து அப்படியே மூக்குல அப்படியே சறுக்கி விளையாடுது, சறுக்கி கீழே வருது. நீங்களாம் பார்க்குக்கு போனா அந்த சறுக்குல சறுக்குவீங்க இல்லையா, அது மாதிரி நெத்தியிலிருந்து அது பாடிக்கிட்டேவும் சறுக்கி வருது என்று பாடியபடி சறுக்கியது குமிழி. சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான், தன் காதுகளை தேய்க்க தொடங்கினான். இப்ப அப்படி என்ன பண்றான், காதுகளை தேய்க்கிறான். அப்போ குமிழி காதுகளில் வளைந்தபடி அப்படியே அந்த குமிழி என்ன பண்ணுச்சு, இப்ப நகர்ந்து காதுகளுக்கு வந்துச்சு. காதுகளுக்கு வந்துட்டு மறுபடியும் பாட்டு பாடுது. வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது. புரியுதுங்களா? பாத்தீங்களா? அப்படியேவும் வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன் சொல்லி அப்படியேவும் பாடுது. அப்போ காது கிட்ட போய் அது சத்தமா பாடுது. உடனே ஏய், காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே, செல்லமாய் அதட்டினான் சிட்டி. ஏய், காதுல இவ்வளவு சத்தமா பாடுற அப்படின்னு சிட்டி அப்படியேவும் செல்லமா கோவப்பட்டான். ஓ சரி நண்பனே, புன்னகையுடன் தலையாட்டியது குமிழி. உடனே குமிழி ஐயோ ஐயோ சரி 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 அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி. குமிழி சரசரவென்று வழுக்கியபடி இப்ப என்ன பண்ணா, தோள்கள் ஷோல்டர்னு சொல்லுவோம் இல்லையா, தோள்பட்டையில அவன் தேய்ச்சான். இப்ப என்ன பண்ணுச்சு, அந்த குமிழி வழுக்கியபடி வந்துச்சு. வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன். பாத்தீங்களா? இங்க விழுந்துருச்சு என்று பாடியது. கலகலவென சிரித்தபடி சிட்டி வயிற்றின் மீது தேய்த்தான், வயிற்றின் மீது தேய்த்தான். அப்ப கடவென உருண்ட குமிழி என்ன பண்ணுச்சு பாருங்க, மறுபடியும் பாட ஆரம்பிச்சு. சொல்லுங்க, என்ன பாடி இருக்கும்? சொல்லுங்க. உருண்டு வந்தேன், நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் என்று பாடியது. இல்லையா? அப்படியே சிட்டி அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான். இல்லையா? பாருங்க, தன் கால்களை தேய்த்தான் சிட்டி. அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்த குமிழி பாருங்க, அப்படியே காலு தச்சுன்னு அப்படியே கிடுகிடுன்னு காலில் வந்துச்சு. ஓடி வந்தேன், நான் ஓடி வந்தேன், சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என்று பாடியது. அப்போ தேய்த்து முடித்ததும் தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி. இல்லையா? கால் தேய்ச்சோடனே தண்ணிய மேல ஊத்துனா. அப்போ பாத்தீங்கன்னா குமிழி பயணம் வந்தேன், நான் பயணம் வந்தேன், தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன், சிட்டியின் தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன். இல்லையா? எங்க இருந்து, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு இல்லையா? நெத்தி மூக்கு காது இல்லையா, தோல் கை வயிறு காலில் கீழே வந்துச்சு. அதே பாடுது. பயணம் வந்தேன், நான் பயணம் வந்தேன், தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன், சிட்டியின் தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன் என்று பாடியபடி சிட்டிக்கு கையசைத்தது. இல்லையா? உடனே நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கையசைத்தான் சிட்டி. இல்லையா? பாய் சொல்லுச்சு. உன்னை சிட்டி என்ன பண்ணா, நாளைக்கும் நீ வரணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லித்தான் இந்த பாடம் முடியுது. புரியுதுங்களா? அப்போ இந்த பாடம் ஒரு கற்பனையாக இருந்தாலும், இல்லையா, நீங்களாம் சின்ன பசங்க ஏதாவது விளையாடும் போது பேசிக்கிட்டே தான் சில குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த சிட்டியும் குளிக்கும் போது ஒரு குமிழி கூட பேசிக்கிட்டே இருக்கிறதாக இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.